வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து தமிழ் மொழியின் தொன்மை அந்த டாப்பிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்ன? உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்குவனார், தேவநேய பாவனர், அகர முதலி, பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர். இந்த ஒரு 8 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். ஓகே, இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட் இருக்கும், போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டுடே 9வது டாப்பிக்கான பாரதிதாசன் டாபிக் பார்ப்போம். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, நியூ புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் தொகுத்தும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து இந்த ஒரு வீடியோவிலே தரோம். இந்த ஒரு வீடியோவே போதுமானது பாரதிதாசன் டாபிக்கு. ஓகேங்களா? ஓகே, பாரதிதாசன் அவர்கள் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 29/4/1891. எப்போ இறக்குறாரு அப்படின்னா 21/4/1964 அப்போ இறக்குறாரு. ஓகேங்களா? ஓகே, பாரதிதாசன் இந்த பூ உலகில் வந்து எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறாரு? மொத்தம் 73 ஆண்டுகள் வந்து வாழ்கிறாரு. ஓகேங்களா? 1964லேருந்து 1891 கழிச்சோம் அப்படின்னா 73 வரும். 73 ஆண்டுகள் இவர் வந்து வாழ்கிறாரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்துமே பாருங்கள், பிறந்ததும் இறந்ததும் சேம் தான். அதாவது ஏப்ரல், சரிங்களா? 29ஆம் தேதி பிறக்கிறாரு, இறக்கிறது வந்து 21ஆம் தேதி இறக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா புதுச்சேரி. ஓகே, பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. பாரதியார் பிறந்த ஊர் எது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரம். ஓகேங்களா? ஓகே, கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. பாரதியார் பாரதிதாசன் தான் குழப்பம் ஏற்படும், அதனால் கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே, பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி, பாரதியார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரம். ஓகே, பாரதிதாசனோட பெற்றோர்கள் யார் யார் அப்படின்னா கனகசபை, லக்குமி அம்மாள். இவங்க தான் பாரதிதாசனோட பெற்றோர். ஓகே, பாரதியாரோட பெற்றோர்கள் யார் அப்படின்னா சின்னசாமி ஐயர். ஓகே, சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரோட பெற்றோர்கள். ஓகே, இவருக்கு வந்து பெற்றோர் இட்ட பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்பு ரத்தினம். அதுதான் வந்து இவருக்கு வந்து பெற்றோர் இட்ட பெயர். ஓகேங்களா? இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். ஓகே, பாரதியாருக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பையா அப்படிங்கிற சுப்பிரமணியன். ஓகேங்களா? சுப்பையா சுப்பிரமணியன், அதுதான் வந்து பாரதியாரோடைய இயற்பெயர். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். ஓகே, இந்த பாரதிதாசன் வந்து கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற தன்னோட இயற்பெயரை பாரதியாரோட மீது கொண்ட அன்பின் காரணமாக என்னன்னு மாத்துறாரு? பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாத்துறாரு. ஓகே, நெக்ஸ்ட் இவர் என்னென்ன மொழிகள் எல்லாம் புலமை பெற்றிருக்காரு அப்படின்னா தமிழ் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் புலமை பெற்றிருக்காரு பாரதிதாசன். ஓகே, பாரதியார் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொழிகளில் வந்து புலமை பெற்றிருப்பார். அதனால தான் எனக்கு ஒரு கோட் சொல்லியிருப்பார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேற்பட்ட மொழிகள் வந்து பாரதியாருக்கு தெரியும். வங்காளம், கன்னடம், இந்த மாதிரி 10க்கு மேற்பட்ட மொழிகள் பாரதியாருக்கு தெரியும். அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு வந்து வரிகளை வந்து பாடியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் இவருக்கு வழங்கப்பட்ட புனைப்பெயர், பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட புனைப்பெயர் என்னன்னா கிறுக்கன் கிண்டல்காரன். கிறுக்கன் கிண்டல்காரன் அப்படிங்கிற புனைப்பெயர் வந்து வழங்கப்படுது. ஓகே, இவர் பன்முகத்தன்மை கொண்டு விளங்கியிருக்காரு. நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா கவிஞர் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இவர் இதழாளராகவும் தமிழ் ஆசிரியராகவுமே பார்த்தீங்க அப்படின்னா பணி புரிஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் நடத்திய இதழ் என்ன அப்படின்னா குயில் அப்படிங்கிற அந்த ஒரு இதழை வந்து நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆசிரியர் 16 வயசுலேயே பார்த்தீங்கன்னா கல்லூரியில் தமிழ் நடத்தக்கூடிய தமிழ் பேராசிரியராக பணி புரிஞ்சிருக்கிறாரு. பாருங்க, 16 வயசுலேயே. அப்போ எவ்வளவு டேலண்டடாக இருந்திருப்பார் பாரதிதாசன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இவர் எவையவற்றை படைப்பதில் வல்லவராக இருந்திருக்கார் அப்படின்னா கதை, கவிதை, கட்டுரை, நாடகம் இவற்றையெல்லாம் படைப்பதில் வல்லவராக திகழ்ந்திருக்கிறாரு பாரதிதாசன் அவர்கள். ஓகே, இவருடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா திருப்புலிசாமி. இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா திருப்புலிசாமி அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசிரியர் பெயர். ஓகே, இவர் எங்கெங்கெல்லாம் பணிபுரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னா நிரவி அரசு பள்ளி,
கால்வே கல்லூரி. ஓகேங்களா? 2 இடங்கள்ல பணிபுரிஞ்சிருக்கிறாரு. நிரவி அரசு பள்ளியிலும், கால்வே கல்லூரியிலும் தமிழாசிரியராக இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பாவேந்தர். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது பா வகைகளை வந்து இவர் கையாண்ட அளவுக்கு எந்த ஒரு கவிஞர்களுமே சிறப்பா கையாளல. அதனால தான் இவர் என்ன சொல்றாங்க? பாவேந்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்றவர் யாரு அப்படின்னா, அண்ணா. சோமசுந்தர பாரதியார் தலைமையில புரட்சி கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அறிஞர் அண்ணா வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்துறதுனால இவருக்கு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டம் அண்ணா கொடுத்தாரு. ஓகே. புதுமை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர். ஓகேங்களா? புதுமை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர். ஓகே. ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் யாரு அப்படின்னா, உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? பகுத்தறிவு கவிராயர் யாருன்னா, உடுமலை நாராயண கவி. ஓகே. பகுத்தறிவு கவிஞர்னா பாரதிதாசன். ஓகே. அதே போலவே மக்கள் கவிஞர் யாரு அப்படின்னா, நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிஞர் தான் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள். ஓகே. இயற்கை கவிஞர் பூங்காட்டு தும்பி வாணிதாசன். ஓகேங்களா? அதை சொன்னவர் யாருன்னா வாணிதாசன். இந்த வாணிதாசன் வந்து பாரதிதாசனுடைய மாணவர் தான். ஓகே. புதுவை குயில். அதாவது புதுவையில் குயில் அப்படிங்கிற ஒரு இலக்கிய இதெல்லாம் நடத்திட்டு வந்ததுனால இவருக்கு புதுவை குயில் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் வழங்கப்படுது. ஓகே. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த ரசூல் ஹம்சதேவ் அவர்கள் யார் அப்படின்னா ரஷ்ய நாட்டு கவிஞர். ஓகேங்களா? இவர் என்ன கூற்று சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அவருக்கு அந்த தாய்மொழியின் மீது அவ்வளவு பற்று இருந்திருக்கு. அதை போலவே தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதாவது மொழியின் மீதும் தன் இன மக்களின் மீதும் ரசூல் ஹம்சதேவுக்கு பற்று அதிகம். அதை போலவே தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கவிஞர் யாரு அப்படின்னா நம்முடைய பாரதிதாசன். அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாரதிதாசன் கவிதைகள் முழுக்கவே தமிழர்களோட நலனும் தமிழ் மொழியோட சிறப்பும் சொல்லப்படும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நூல்கள். இவர் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு. ஓகேங்களா? கல்வி கற்ற பெண்களோட சிறப்பை சொல்லக்கூடியது குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு. இருண்ட வீடு அப்படின்னா கல்வி கற்காத பெண்களோட இழிவை சொல்லக்கூடிய நூல் தான் இருண்ட வீடு. நெக்ஸ்ட் தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார். பிசிராந்தையார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னா சங்ககால புலவர், அதாவது கோப்பெருஞ்சோழனுக்கும் சங்ககால புலவரான பிசிராந்தையருக்கும் ஏற்பட்ட நட்பை சொல்லக்கூடியது தான் இந்த பிசிராந்தையார் ஒரு நூல். ஓகேங்களா? இது வந்து ஒரு நாடக நூல். சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு 1969ஆம் ஆண்டு. ஓகே. குறிஞ்சி திட்டு, நல்ல தீர்ப்பு, அழகின் சிரிப்பு. ஓகேங்களா? இயற்கையோட எழில வந்து படப்பிடித்து காட்டக்கூடிய நூல் தான் இந்த அழகின் சிரிப்பு. இளைஞர் இலக்கியம், தமிழ் இயக்கம், திருக்குறள் உரை, கண்ணகி புரட்சி காப்பியம். கண்ணகி புரட்சி காப்பியம், இசை அமுது, முல்லைக்காடு, எதிர்பாராத முத்தம். ஓகேங்களா? எதிர்பாராத முத்தம் அந்த நூலை எழுதியவர் பாரதிதாசன். சாவின் முத்தம் அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சுரதா. ஓகேங்களா? கம்பேர் பண்ணிக்கோங்க. சாவின் முத்தம் சுரதா, எதிர்பாராத முத்தம் பாரதிதாசன். ஓகே. காதலா கடமையா, காதல் நினைவுகள், படித்த பெண்கள், இரணியன், மணிமேகலை வெண்பா. ஓகேங்களா? மணிமேகலை நூலை எழுதியவர் யாரு? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை வெண்பாவை எழுதியவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். அதே போலவே கண்ணகி புரட்சி காப்பியம் இதெல்லாம் எழுதியவர் பாரதிதாசன். அடுத்து சௌமியன் அந்த ஒரு நூல். அடுத்து சஞ்சீவ் பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? இந்த மாதிரியான எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பொருத்துகளை கொடுத்து கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு நூலை கொடுத்துட்டு இந்த நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நாடகம் சாகித்ய அகாதமி விருது பெறுது. எந்த ஆண்டு? 1969ஆம் ஆண்டு. இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா
கோப்பெருஞ்சோழனுக்கும் சங்ககால புலவரான அந்த பிசிராந்தையாருக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவரின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிசிராந்தையார். ஓகேங்களா? அடுத்து இதே கொஸ்டினை ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எந்த வகையான நூல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கதை, கவிதை, கட்டுரை, நாடகம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிசிராந்தையார் அப்படிங்கிறது ஒரு நாடக வடிவிலான ஒரு நூல். எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னா 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், பாரதிதாசனோட முதல் கவிதை தொகுப்பு வெளிவந்த ஆண்டு எது அப்படின்னா 1938ஆம் ஆண்டு தான் பாரதிதாசனோட முதல் கவிதை தொகுப்பு வந்து வெளிவந்திருக்கு. ஓகே. இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்துமே பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பெயர்ல வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பெயர்ல இவர் இயற்றிய கவிதைகள் எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தமிழுக்கு புரிஞ்ச இதழ் பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 1929ஆம் ஆண்டு குடியரசு, பகுத்தறிவு ஆகிய ஏடுகளில் கவிதை, கட்டுரை எழுத ஆரம்பித்தார் பாரதிதாசன். ஓகேங்களா? இந்த குடியரசு, பகுத்தறிவு இந்த இதழ்களை எல்லாம் நடத்திட்டு வந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். ஓகேங்களா? குடியரசு, பகுத்தறிவு இல்லாமல் ரிவோல்ட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி, ஓகேங்களா? புரட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு, அப்புறம் விடுதலை, ஓகேங்களா? விடுதலை இந்த மாதிரியான எண்ணற்ற இதழ்களையும் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு பெரியார். அதில் குடியரசு, பகுத்தறிவு அந்த 2 இதழ்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கவிதை, கட்டுரை வந்து எழுத ஆரம்பித்தார் பாரதிதாசன். ஏன்னா ஸ்டார்டிங் பீரியடில் திராவிட இயக்கங்களால் பாரதிதாசன் பெரிதும் ஈர்க்கப்படுறாரு. நெக்ஸ்ட், இவர் வெளியிட்ட குயில் என்ற இலக்கிய இதழ் பல்வேறு கவிஞர்கள் தோன்றி வளர காரணமாக இருந்தது. ஓகேங்களா? அதனால தான் இவர் என்ன சொல்லியிருப்பாங்க, புதுவை குயில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குயில் இலக்கிய இதழ் மூலமாக பார்த்தீங்கன்னா வாணிதாசன், முடியரசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன் இந்த மாதிரியான பல எண்ணற்ற கவிஞர்கள் தோன்றி வளர காரணமாக இருந்திருக்கிறாரு இந்த குயில் அப்படிங்கிற அந்த இலக்கிய இதழ் மூலமாக. ஓகே. 1931ஆம் ஆண்டு புதுவை முரசு அப்படிங்கிற அந்த ஒரு ஏட்டையும் இவர் வந்து சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு. ஓகே. பாரதிதாசனோட கவிதைகளில் புரட்சிகரமான கருத்துக்கள் வெளிப்படும். எதை சார்ந்து அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், அதாவது மறுமணம். ஓகேங்களா? அந்த விதவை ஆயிடுவாங்க, அவங்க வந்து மறுமணம் புரியலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கைம்பெண் மறுமணம். பொது உடைமை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், பொது உடைமை. பகுத்தறிவு, நன்மை எது தீமை எது அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு. இந்த மாதிரியான புரட்சிகரமான கருத்துக்கள் வந்து வெளிப்படும். ஓகேங்களா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பாரதிதாசன் தம் கவிதைகளில் எந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஓகே. இவரின் உரைநடைகள் அனைத்தும் கவிதைகள் நடை கொண்டவை. இவரோட உரைநடை எல்லாமே பார்த்தீங்கன்னா கவிதை வீச்சில் இருக்கும். ஓகே. தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். அதனால தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரதிதாசன் வந்து தந்தை பெரியாரை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகத்தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருப்பார் பாரதிதாசன் வந்து பெரியாரை வந்து பாராட்டியிருப்பார். ஓகே. பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை, அதாவது கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் என்ன பண்ணியிருப்பாரு பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாற்றிருப்பார். ஓகே. பாரதியார் வந்து புதுச்சேரியில் இருந்தப்ப அவருடன் கொண்ட தொடர்பு தான் என்ன பண்ணியிருக்கு, இவரை வந்து எளிய நடையில் எழுதவும் பாரதிதாசன் என்று பெயர் கொள்ளவும் தூண்டுவதாயிற்று. ஓகேங்களா? ரொம்ப எளிமையான நடையில் எழுதணும்னு எப்போ தோணுது, பாரதியாரோட அவருக்கு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக தோணுது. ஓகே. நெக்ஸ்ட்டு, சி சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் என்று பாரதியார் இவரை ஏற்றதும், இவர் தம்மை பாரதிதாசன் என்று அழைத்து கொண்டதும், இவரை பின்தொடர்ந்த கவிஞர்கள் பாரதிதாசன் என்று பெயர் பெற்றதும், அவர்களும் தம்மை வாணிதாசன், முடியரசன், சுப்புரத்தினதாசன், கம்பராசன் என புனைப்பெயர்களும் கொண்டதும்
தமிழ் வரலாற்றில் குறிப்பிடத்தகும் நிகழ்வுகள். ஓகேங்களா? பாரதியார் என்ன பண்றாரு அப்படின்னா, பாரதிதாசனை மட்டும் அறிமுகப்படுத்துறாரு. கவிதை உலகில வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? ஓகே. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற தன்னோட பெயரை என்ன பண்றாரு, பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாத்திக்கிறாரு. அடுத்து இவர் நடத்தி வந்த இதழ்கள் மூலமாகவும் இவர் என்ன பண்றாரு, எண்ணற்ற கவிஞர்களை உருவாக்குறாரு. அந்த கவிஞர்கள் பேர் எல்லாமே வாணிதாசன், முடியரசன், சுப்புரத்தினதாசன், கம்பதாசன் இப்படித்தான் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து தமிழ் வரலாற்றில வந்து ஒரு குறிப்பிடத்தகும் நிகழ்வுகள். ஓகேங்களா? எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா, தன் வாழ்க்கையை தான் மட்டும் தான் வாழணும் அப்படிங்கிற மாரி எல்லாருமே நெனைப்பாங்க. தனக்கு அடுத்து ஒருத்தர் உருவாகணும் அப்படின்னு வந்து அதிகபட்சம் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா பாரதிதாசன் அப்படி அல்ல. ஓகேங்களா? தனக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற கவிஞர்கள் வந்து இவர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஓகேங்களா? அது வந்து இவருக்கு கிடைத்த ஒரு சிறப்பு தான். ஓகே. நெக்ஸ்ட்டு மறுமலர்ச்சி கருத்துக்கள வந்து இவர் பாடல்கள்ல பரக்க காணலாம். அதனால தான் இவர என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புரட்சி கவிஞர் அப்படின்னு வந்து அறிஞர் அண்ணா வந்து போற்றியிருப்பார். ஓகே. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார். ஓகேங்களா? அதாவது பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழியோட சிறப்பு, தமிழர்கள் எல்லா நலனும் வளனும் பெற்று வாழணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்ட பாடல்களாகவே இருக்கும். அதனால தான் பாரதிதாசனை தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகே. தமிழ் மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே தம் பாட்டறிவு முழுமையும் வந்து பாரதிதாசன் அவர்கள் பயன்படுத்துறாரு. ஓகே. குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதல்ல பாட்டு எழுதி பெருமை பெற்றவர் யார் அப்படின்னா, நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகே. இவருடைய முதல் கவிதை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது பாரதி வந்து சொல்றாரு, தம் நண்பர்கள் முன்னாடி பாரதிதாசனை நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாரு, எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை வந்து பாடுறாரு. இந்த பாடல் பிடித்து போகவே அந்த பாரதியார் என்ன பண்றாருன்னா, சி சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது அப்படின்னு குறிப்பிட்டு சுதேசமித்திரன் தான் நடத்தி வந்த இதழான சுதேசமித்திரனுக்கு அனுப்புறாரு. ஓகேங்களா? ஓகே. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான். அதாவது பாரதிதாசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இதன் மூலியமா தான் அவர் வந்து என்ன பண்றாரு, கவிதை உலகில நல்லா அவர் மேல வந்து வெளிச்சம் படுது. அதற்கு முழு காரணம் யாருன்னா, பாரதியார் அவர்கள் தான். அவர் தான் என்ன பண்றாரு, சி. சுப்பிரமணிய பாரதியினோட கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது அப்படின்னு குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்புறாரு. ஓகேங்களா? ஓகே. இந்த பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா, சுதேசமித்திரன் தவிர்த்து எண்ணற்ற இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு. சக்கரவர்த்தினி, இந்தியா, விஜயா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்மயோகி, சூரிய உதயம், தர்மம் இந்த மாதிரியான எண்ணற்ற இதழ்களையும் அவர் நடத்தியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட்டு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, எம் தமிழ் தாயே அப்படிங்கிற வாழ்த்து பாடலை வந்து புதுவை அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் எழுதியவர் யார் அப்படின்னா, மனோன்மணியம் பெ. சுந்தரனார் மனோன்மணியம் அவர்கள் தான். அதே பார்த்தீங்க அப்படின்னா, புதுவை அரசுல பார்த்தீங்கன்னா, தமிழ் வாழ்த்து பாடல் எழுதியவர் யாருன்னா, பாரதிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, எம் தமிழ் தாயே அப்படிங்கிற அந்த வரிகள் தான். ஓகேங்களா? இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வரிகளை கொடுத்துட்டு, இது எந்த மாநிலத்தோட தமிழ் வாழ்த்து பாடல் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே. இவர்தம் நூல்களை நாட்டுடைமையாக்கியும் தமிழ்நாடு அரசு இவருக்கு சிறப்பு செய்துள்ளது. ஓகேங்களா? நாட்டுடைமை அப்படின்னா என்னன்னா, இவர் எழுதிய நூல்கள் வந்து காப்புரிமை வந்து வாங்கும். தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, காப்புரிமை வந்து வாங்கும். அந்த காப்புரிமை வாங்கி எல்லா பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். அதுதான் வந்து நாட்டுடைமையாக்குதல் அப்படிங்கிறது. ஓகே. தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. எங்க ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கு அப்படின்னா, திருச்சியில. இதுவுமே கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவர் பெயர்ல பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. திருச்சி. ஓகே. மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை பற்றி தம் பாடல்கள்ல உரக்க வெளிப்படுத்தியதால இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை வந்து தமிழ் வடிவில் தந்தவர் யார் அப்படின்னா, நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகே.
பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடிகளுக்கு இவரே முதல் எழுத்தும் தலையெழுத்தும் ஆவார். ஓகேங்களா. இந்த வானம்பாடி கவிஞர்கள் அப்படிங்கிற ஒரு கவி மரபே வந்து பின்னாடி தோன்றுச்சு. அதுக்கு வந்து முதல் எழுத்தும் தலையெழுத்தும் யார் அப்படின்னா நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகே. இவருக்கு வந்து புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பட்டம் அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த ஆண்டு அப்படின்னா 1946 ஜூலை 29 சோமசுந்தர பாரதியார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டு இவருக்கு என்ன பட்டம் வழங்கப்படுது? புரட்சி கவி அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்படுது. ஓகே. அதைத் தொடர்ந்து 1954 ஆண்டில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர். ஓகேங்களா. புதுச்சேரியில் பாரதிதாசன் அவர்கள் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா. ஓகே. இவரது பாடல்கள் பலவும் செக் அப்படிங்கிற மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. இவருடைய குறிக்கோளை வந்து பாண்டியன் பரிசு அந்த நூலில் வந்து அழகுற சொல்லியிருப்பார். என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் அப்படின்னு வந்து பாண்டியன் பரிசு வழியாக தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோளை வந்து சொல்லியிருப்பார். அதாவது தந்தைக்கும் தாய்க்கும் தமிழ்நாடு தனக்கும் ஏதாவது திணை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன அளவு, சிறிய அளவு. ஓகேங்களா. அந்த அளவுக்கு நன்மை கிடைச்சா கூட போதும், அதுக்காக என் உயிரை விட்டா கூட அதுதான் எனக்கு திருநாள், அதுதான் எனக்கு பண்டிகை நாள் அப்படின்னு வந்து அழகுற சொல்லியிருப்பாரு பாரதிதாசன் அவர்கள். ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு வந்து தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா. அதாவது தமிழில் வந்து பல்வேறு துறைகள் இருக்குது. ஒவ்வொரு துறைகள்லையும் நீங்கள் தொண்டு செய்யணும், சேவை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஓகே. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகளை கூறியவர் யார் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து புகழுரை. பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி மற்ற கவிஞர்கள் சொன்ன புகழுரைகளை பற்றி பார்ப்போம். சுப்புரத்தினம் ஓர் கவி. ஓகேங்களா. சுப்புரத்தினம் அப்படிங்கிறவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார் அவர்கள். ஓகே. அறிவு திருக்கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் புதுமை பித்தன். ஓகேங்களா. அறிவு அப்படிங்கிற ஒரு திருக்கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகிற பேரறிஞன் அப்படின்னு பாரதிதாசனை புகழ்ந்தவர் யாருன்னா புதுமை பித்தன் அவர்கள். ஓகே. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற பொய்யா மொழியாரின் புகழ்மொழிக்கிணங்க தோன்றியவர் யாருன்னா நம்முடைய பாரதிதாசன். ஓகேங்களா. தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னா நம்ம ஒரு சின்ன காலங்கள் வாழ்ந்தாலுமே நம்மளுடைய புகழ் அப்படிங்கிறது நிலச்சி நிற்கணும். அதுதான் இந்த வரிக்கான அர்த்தம். அதன் அடிப்படையில் வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். ஓகே. இவர்தான் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சிதம்பர செட்டியார். ஓகேங்களா. இவருடைய பாடல்கள்லாம் படித்து பார்த்தோம்னா அவ்வளவு தமிழ் மொழி பற்று பாடல்களில் மிகுதியாக காணப்படும். அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறாரு சிதம்பர செட்டியார், இவர்தம் பாடல்களை படிக்கிற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கூபா ராசகோபாலன். கூபாரா அப்படிங்கிற கூபா ராசகோபாலன் அவர்கள். ஓகே. நெக்ஸ்ட் கண்ணதாசன் சொல்றாரு பாரதிதாசனை பற்றி. மன்னவர்க்கு மன்னன் மகா கவிஞனன் பேரறிஞன் தன்னேரில்லாத தமிழ் புலவன் மறைந்தான் அப்படின்னு கண்ணதாசன் வந்து சொல்றாரு. ஓகேங்களா. பாரதிதாசனை பற்றி எந்த ஆண்டு வெளிவருது அப்படின்னா 22/4/1964 ஆண்டு மாலை முரசு அப்படிங்கிற அந்த இதழில் வெளிவருது இந்த வாக்கியம். ஓகே. தமிழக அரசு இவரது பாடல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கிய ஆண்டு என்ன அப்படின்னா 1990 ஆண்டு தான் தமிழக அரசு வந்து இவருடைய பாடல்களை வந்து நாட்டுடைமையாக்குது. எல்லா பொதுமக்களும் படித்து கொள்ளலாம் அப்படின்னு பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வருது இவரோட நூல்களை பாடல்களை. ஓகே. இவரது உருவம் பதித்த அஞ்சல் தலை வெளியீடு எப்போ வெளியிடப்படுது அப்படின்னா 2001 அக்டோபர் 9 ஓகேங்களா. அப்போ தான் இவரது உருவம் பதித்த அஞ்சல் தலை வந்து வெளியிடப்படுது. ஓகே. ஊவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னா 2006. ஓகேங்களா. ஓகே. ஓகே. நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரதியாரோட வாழ்க்கை குறிப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒரு பெரிய டாபிக் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த தொடர்கள், அதை தொடர்ந்து அவர் இயற்றிய பாடல்கள், இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். தேங்க்யூ.